Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா lesson number 2 numbers and sequenceல example 2.1 தான் பார்க்க போறோம். क्वेश्चनக்குள்ள போலாமா? We have 34 cakes. Each box can hold 5 cakes only. How many boxes we need to pack and how many cakes are unpacked அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 34 கேக் இருக்கான். ஒரு பாக்ஸில் 5 கேக் வைக்க முடியுமாமா? எவ்வளோ பாக்ஸ் வந்து நீடடாக இருக்குது, எவ்வளோ கேக் வந்து ரிமைனிங் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா a which is equal to bq plus r அப்படிங்கிற ஃபார்மில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்கலாம் மேம் இதை வச்சு HCF தானே கண்டுபிடிக்க போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே டிவிஷனுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான். a வந்து என்னது டிவிடெண்ட்டு, b வந்து டிவைசர், q வந்து கோஷன்ட், r வந்து ரிமைண்டர். இது எல்லாமே எதில் வரும்? டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ டிவிஷனில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் உட்காந்து டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுலேயும் போட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா 34 எடுத்துக்கிறேன், b வந்து 5 எடுத்துக்கிறேன். a is always greater than b, கரெக்டாக? ஸோ 34 which is equal to 5 வந்து b, q தெரியாது, rம் தெரியாது. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? 34 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 5s are 30. இங்கே வந்து 4 ஆன்சராக வரும், கரெக்டாக? 7 5s are போட்டால் இங்கே என்ன ஆகிடும்? 35 ஆகிடும். அப்போ வந்து இந்த நம்பரை விட தாண்டி போயிடும், அது தப்பு. ஸோ 6 5s are 34. அப்போ 34 which is equal to 5 into கோஷன்ட் என்ன? 6, ரிமைண்டர் என்ன? 4. நம்மளுக்கு எவ்வளோ பாக்ஸ் தேவைப்படுது? 6 பாக்ஸ் தேவைப்படுது. அதாவது ஒரு பாக்ஸில் 5 கேக்ஸ் வைக்கலாம், 6 பாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த 4 கேக் வந்து அன்பேக்டாக இருக்கும். ஏன் அன்பேக்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு பாக்ஸில் 5 கேக் தான் வைக்கணும். நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப அந்த ஆஃபரில் 5 கேக் தான் வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி ஒரு கஸ்டமருக்கு 4 கேக் வச்சு கொடுப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க இல்லைங்களா? அதனால இந்த 4 கேக்கை வந்து அன்பேக்காக அப்படியே வச்சுருப்பாங்க. இதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நீடட் பாக்ஸ் வந்து 6 பாக்ஸு, அன்பேக்டு வந்து 4 கேக்ஸ் வந்து அன்பேக்டாக இருக்கும். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 2.2. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா a is divided by b in the following case அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a which is equal to -12, b which is equal to 5. இதுக்கும் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா a equal to bq plus r where 0 less than or equal to r less than b boundlets. இப்படி சொன்னால் புரியாது, நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அப்போ புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து a வந்து -12, ஸோ -12, b வந்து 5ன்னு போட்டாச்சு. நிறைய பேர் பண்ணுற ஃபர்ஸ்ட் தப்பு என்ன அப்படின்னா இதில் எடுத்த உடனே 2 5s are 10 அப்படின்னு போட்டு இங்கே 2 போட்டுடுறாங்க. இது வந்து தப்பு. எப்பெல்லாம் உங்களுக்கு டிவிடெண்ட்ல உள்ள மைனஸ் இருக்கோ அப்பெல்லாம் நீங்கள் இதுக்கு அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும். அதாவது டிவைட் ஆகக்கூடிய அடுத்த நம்பர் தான் எடுத்துக்கணும் கோஷன்ட்ல. இப்போ 2 5s are 10னா 12க்கு அடியில் கீழே வந்துடுதா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 3 5s are 15 எடுத்துக்கிறோம். இது எடுக்கிறப்ப உங்களுக்கு தப்பு மாதிரி தான் தெரியும், ஆனால் நான் பண்ணி முடிச்சு காமிக்கிறேன். இதில் முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிவிடெண்ட்டுக்குள்ளே மைனஸ் இருக்கா? கரெக்டாக இங்கே மைனஸ் இருக்கா? இந்த நம்பர் வந்து நார்மலாகவே இல்லை, அது வந்து மைனஸாக இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் இருக்கிறப்ப இங்கேயும் மைனஸ் போடணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் டிவிடெண்ட்டில் மைனஸ் இருக்கோ அப்போல்லாம் வந்து கோஷன்ட்லேயும் மைனஸ் போடணும். இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து எழுதி பார்த்தா தெரிஞ்சிடும். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? -12 கொடுத்துருக்காங்க. பி என்ன கொடுத்துருக்காங்க? 5 கொடுத்துருக்காங்க. கோஷன்ட் நான் கண்டுபிடிச்சதுல -3 இருக்கா? ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? +3 இருக்கா? இருக்குது. சரி, இப்போ இதை போட்டோம்னா -15 + 3 = -12. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? இப்போது நீங்கள் போட்ட மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது தப்பானது, இது யாரும் நோட் பண்ண வேணாம். நீங்கள் போட்ட மாதிரி போட்டிங்கன்னா -12 = 5 into +2 + 2 which is equal to 5 2s are 10 + 2 கரெக்டா ஈக்குவல் டு 12. மேம் அதான் 12 வந்துருச்சு அப்படின்னா 12 இந்த 12 ஒன்னா கிடையாது. இது வந்து -12, இது வந்து +12. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணவே கூடாது. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவிடெண்ட்ல மைனஸ் இருக்கிறப்ப மேலே மைனஸ் போடணும். ஓகே, இது வந்து முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ப்ராப்ளமில் நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோமா? கோஷன்ட் என்னது? நிமிஷம். கோஷன்ட் வந்து -3. -12 உள்ளே போட்டேன், 5 வெளியே போட்டேன். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே -3 போட்டு 15 போட்டு 3 போட்டாச்சு. இதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா -12 5 -3 -3 × -5 -15 போட்டுருவாங்க. இதுவும் தப்பு. என்ன பண்ணும் அப்படின்னா -12 போட்டு 5 போட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக பண்ணுங்க, பண்ணி ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருங்க.
அதுக்கப்புறம் அந்த கண்டிஷனை அப்ளை பண்ணுங்க. இங்கே மைனஸ் இருக்கு, அதனால நான் இங்கே மைனஸ் போடுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. ஸோ Q which is equal to -3, R which is equal to +3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் அவ்வளோதான். இந்த கண்டிஷன் மட்டும் மறக்காமல் எழுதிருங்க, ஏன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, 0 <= R நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3 less than மாடுலஸ் ஆஃப் பி. மாடுலஸ் ஆஃப் பினா 5. இங்கே இந்த மாடுலஸ்க்கு என்ன மீனிங்னா, இங்கே உள்ள ப்ளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி நம்ம எடுத்துக்கிறது ப்ளஸ்ஸாக தான் எடுத்துப்போம். அப்போ 3 அப்படிங்கிறது 0வை விட பெருசு, கரெக்டா? அதே மாதிரி 3 அப்படிங்கிறது 5வை விட சின்னது, கரெக்டா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இப்போ இது ரொம்ப கசகசன்னு இருக்கு, அதனால நான் இரேஸ் பண்ணிட்டு இந்த ஒரு தடவை மட்டும் நீட்டாக எழுதிடுறேன். மற்ற சம்ஸ் எல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? -12 போட்டேன், 5 போட்டேன், 3 15 3. இங்கே மைனஸ் இருக்கனால இங்கே மைனஸ் போடலாம். இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். அவ்வளோதான். இது மட்டும் தான் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க. அடுத்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ 0 <= 3 less than மாடுலஸ் 5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். நான் அந்த மைனஸ் சொன்னேன்ல, அதில் வந்து நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இது என்னடா, ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க, ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க, பி ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஏ வந்து என்னது? ஆல்வேஸ் டிவிடெண்ட்டு, பி வந்து டிவைசர், கரெக்டா? இந்த ஏ இங்கே மைனஸாக இருக்கும், இங்கே பி இங்கேயும் வந்து மைனஸில் இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, 2 மைனஸ் வந்துருச்சு. அப்போ நான் மேலே என்ன பண்ண தேவையில்லை? எந்த சிம்பிளையும் மாற்ற தேவையில்லை. அப்படி இல்லை, ஏதோ ஒரு பக்கம் மட்டும் மைனஸ் இருக்குது, ஒன்று இங்கே மைனஸ் இருக்கும், அப்படி இல்லாட்டி இதில் மைனஸ் இருக்கும். இந்த மாதிரி கேஸ்லலாம் மேலே மைனஸ் போடணும். அதை தான் இதில் சொல்ல போகிறாங்க. நான் மேலேயே சொல்லிட்டேன், இங்கே டிவிடெண்ட்டில் வந்து மைனஸ் இருக்குது, அதனால நான் மேலே மைனஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், A which is equal to 17 கொடுத்தாச்சு, B which is equal to -3 கொடுத்தாச்சு. அப்போ A வந்து 17, B வந்து -3. இப்போ இந்த நம்பர் எப்படி இருக்கு? நார்மலாக இருக்கு, அதாவது பாசிட்டிவ் சைனில் இருக்கு. பாசிட்டிவ் சைனில் இருந்தால் ஆஸ் யூஷுவல் டிவிஷன் பண்ணுங்க. டிவிடெண்ட் மைனஸில் இருந்தால் டிவைட் பண்ணுறப்ப அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துங்க. இப்போ 2 5s are 10ன்னு எடுத்தது தப்பு, 3 5s are 15 எடுத்தது தான் கரெக்டு. ஏன் கரெக்டு அப்படின்னா, டிவிடெண்ட் உள்ள என்ன இருக்குது? மைனஸ் இருக்கு, அதனால நான் 2 எடுக்க மாட்டேன், 3 தான் எடுப்பேன். இங்கே என்னவா இருக்கு? ப்ளஸ்ஸாக இருக்கு. ஆனால் 6 3s are 18 போடலாமா? போடக்கூடாது. இங்கே என்ன போடணும்? 5 3s are 15 தான் போடணும், ஏன்னா இது நார்மல் நம்பர். மைனஸ் பண்ணோம்னா 2ன்னு ஆன்சர் வந்துருச்சு. சரி, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கா, அதனால இங்கே மைனஸ் போடுறேன். நல்லா புரிஞ்சுதா? இது நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் போட தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், மொத்தம் 3 கேஸா? ஒன்று, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குன்னா நான் இங்கே மைனஸ் போடணும். ரெண்டாவது, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே நான் மைனஸ் போடணும். மூணாவது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குது, இங்கேயும் மைனஸ் தான் இருக்குன்னா நான் ப்ளஸ் போடணும். புரிஞ்சா? ஆக மொத்தத்தில் 2 மைனஸ் ஒரு ப்ளஸ் வரணும். இங்கே வெளியே ப்ளஸ்ஸாக இருக்குது, உள்ளே மைனஸாக இருக்குன்னா மேலே மைனஸை போடு. இங்கே வெளியே மைனஸாக இருக்குது, உள்ளே ப்ளஸ்ஸாக இருக்குன்னா மேலே மைனஸ் போடு. வெளியே உள்ளேயும் மைனஸாக இருக்குன்னா மேலே ப்ளஸ் போட்டுரு. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், வெளியே என்னவா இருக்குது? மைனஸாக இருக்குது, உள்ளே ப்ளஸ்ஸாக இருக்குது, அதனால் -5 போட்டுட்டேன். இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வரும். ஏ என்னன்னு கொடுத்துருக்காங்க? A which is equal to BQ + Rன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து +17 கொடுத்துருக்காங்க. பி என்னன்னு கொடுத்துருக்காங்க? -3 அவங்களே கொடுத்துட்டாங்க. Q வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? -5. நம்ம இதை கண்டுபிடிச்சோம். R என்னவா இருக்கு? 2வா இருக்கு. இப்போ -3 × -5 என்னது? +15, கரெக்டா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் +15 +2 which is equal to 15 + 2 17. ஆன்சர் கரெக்டாக வந்துருச்சா? சூப்பர், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கோஷன்ட் என்னது? -5. இதுதானப்பா கோஷன்ட்டு. ரிமைண்டர் என்னது? 2. ஆன்சர் இது கிடச்சிருச்சு. வேர் 0 <= R இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 less than மாடுலஸ் ஆஃப் B. B என்னது? -3. இதுக்கு மீனிங் என்ன? நான் சொன்னேன், இது வந்து ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் நம்ம ஆன்சர் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக தான் எடுத்துப்போம். ஸோ 2 less than 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 2 அப்படிங்கிறது 0 விட ஜாஸ்தி, 2 அப்படிங்கிறது
3ஐ விட கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த கொஷின் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இந்த பார்ட் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, a which is equal to -19, b which is equal to -4. இப்போ இது எந்த கேஸு? உள்ள மைனஸ் இருக்கு, ஏங்கிற இடத்துலையும் மைனஸ் இருக்கு, பிங்கிற இடத்துலையும் மைனஸ் இருக்கு. அப்போ மேலே நான் என்ன போட்டுக்கணும்? ப்ளஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ a which is equal to bq plus rல a அப்படிங்கிறது -19 கொடுத்துட்டாங்க. அப்போ -19 which is equal to -4q plus r. இந்த q தான் நம்ம qவையும் rஐயும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் இங்கே போட்டுக்கலாமா? இங்கே வந்து -4 போட்டுக்குவேன், இங்கே -19 போட்டுக்குவேன். இங்கே மைனஸ் இருக்கனால நான் என்ன பண்ணுவேன்? 4 4s 16 எடுப்பேனா? எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்? இங்கே மைனஸ் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? 5 4s 20. இந்த மைனஸோட மல்டிபிள் பண்ணுவோமா? அதெல்லாம் வேணாம், இங்கே நார்மலாக போடுங்க. ஸோ 20லேருந்து 19 போயிடுச்சுன்னா 1, அவ்வளோதான். இப்போ நம்ம இது வந்து ஆன்சரில் போட்டுடலாம். -19 which is equal to -4 into 5 plus r வந்து 1. ஓகேவா? -19 which is equal to -4 into +5 எல்லாம் வந்துடும் -20 plus 1 which is equal to -19. ஆன்சர் கரெக்டாக வருதா? அப்போ நம்மளுக்கு கோஷன்ட் என்னவா கொடுத்துருக்காங்க? +5, ரிமைண்டர் என்னவா கொடுத்துருக்காங்க? +1. இதுதான் ஆன்சர். வேர் 0 less than or equal to r என்னவா இங்கே இருக்குடா? 1 இருக்கு. less than b, modulus of b. modulus of bனா b வந்து -4 போட்டாச்சு. இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? 0 less than or equal to 1 less than 4. 1 அப்படிங்கிறது 0 விட பெருசு, 4 விட சின்னது. இதைத்தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கண்டிஷன்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏவும் மைனஸாக இருக்குது, பி வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் மேலே இருக்கிற நம்பரில் மைனஸ் போடுவேன். ஏ மைனஸாக இருக்குது அப்படின்னா நான் அதே நம்பர் எடுத்துக்க மாட்டேன், அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் தான் எடுத்துப்பேன். ரெண்டாவது கண்டிஷன், ஏ ப்ளஸ்ஸாக இருக்குது, பி மைனஸாக இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் டிவிஷன் தான், ஆனால் மேலே மைனஸ் போடுவேன். ஓகேவா? இதில் வேறு எந்த ஸ்பெஷல் கண்டிஷனும் இல்லை. இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டால் அதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும்னு அர்த்தம். தேர்டு கேஸ் என்ன அப்படின்னா, ஏவும் மைனஸாக இருக்குது, பியும் மைனஸாக இருக்குன்னா மேலே என்னவா எடுத்துக்குவேன்? ப்ளஸ்ஸாக எடுத்துக்குவேன். இந்த 3 கேஸை மட்டும் கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 3 எக்ஸாம்பிள் ஈஸி. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி நிறைய மேக்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வந்து புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மக்கப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மேக்ஸை மக்கப்பே பண்ணாதீங்க. எந்த கொஷின் புரியல வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி சும்மா பார்த்தா போதும், ஒவ்வொரு சமயம் உட்காந்து போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் we will meet in the next class.